ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேன் கேக் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 டேட்ஸு கொட்டையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இது கூட 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் நான் வந்து ஸ்வீட் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு சுற்று நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த அளவுக்கு மாவு பேட்டர்ன் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் தடவிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் தடவிட்டு ஒரு கரண்டு மாவு எடுத்து கொஞ்சம் மொத்தம் கேக் மாதிரி ஊற்றிக்கிறேன். சுற்றி வந்து நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா வெந்து வந்தோடனே இதை எடுத்துடுவோம். நீங்கள் இதை வேக வைக்கும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.